தனக்காரகன் தனஸ்தானத்தை பாக்குறாரு. காசு பணம் துட்டு மணி அப்படியே சேவ் பண்ண போறீங்க. 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைச்சாலே தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் பிறகு. 2ஆம் இடம் தான் வருமானம், 2ஆம் இடம் தான் உணவு, 2ஆம் இடம் தான் வாய். இது வரைக்கும் குடும்பத்துல காசே தங்கல அப்படின்னு நினைச்ச கும்பராசிக்காரர்களுக்கு வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. குரு இருக்கிற இடத்தை பால் செய்வான்ற அமைப்புல இது வரைக்கும் இருந்த கடன் வழக்கு வம்பெல்லாம் போகுது. உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா மாத பலன்கள் பார்த்துட்டே வரும் இல்லையா? அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால் ஜூலை மாதம். அப்படி இப்படின்னு அப்படி எப்பா 7 மாசம் வந்துட்டோமா? செம்ம. இப்பதான் நியூ இயர் வந்த மாதிரி இருக்கு. ஓகே, குருவார பெயர்ந்துட்டார்ல, எல்லாமே நல்லதுதான் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. சரி, பார்க்கவும் இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது. அதுக்கு முன்னாடி இந்த மாதத்திற்கான ஒரு சார்ட் பார்த்துட்டு வந்துடலாமா? கிரகநிலை அடிப்படை பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பிக்கும் போதே மிஸ்டர் சந்திரன் தன்னுடைய பயணத்தை காலபுருஷன் 9ஆம் வீடான புண்ணிய வீடு பாக்கியஸ்தான வீட்டுல இருந்து தனுசு வீட்டுல இருந்து தன்னுடைய பயணத்தை சஞ்சாரம் செய்யறார். ஓகே, மிஸ்டர் செவ்வாய் ரிஷப வீட்டுல அப்படியே இப்பதான் வந்திருக்கேன் விடுங்க அப்படின்ற மாதிரி அங்கதான் நிலை பெற்று இருக்கிறார். ஓகே, அதுக்கப்புறம் கடக வீட்டுல குரு சுக்ரன் புதன் இவங்க 3 பேரோட காம்பினேஷன் மாதம் ஆரம்பிக்கும் போதே இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் மிதுன வீட்டுல சூரியன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சிம்ம வீட்டுல கேது, எகேன் கும்ப வீட்டுல ராகு, மீன வீட்டுல சனி இப்படின்ற அமைப்பில் தான் இந்த மாதம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. ஓகே, இந்த மாதத்துல முக்கியமா என்ன கிரக பயிற்சி, இந்த கிரக பயிற்சினால் நம்மளுக்கு என்னென்ன நடக்க போகுது, எந்த பிளானட்லாம் நம்மளுக்கு இம்பாக்ட் பண்ணி இந்த மாதத்தை நகர்த்த போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, புதன் 7ஆம் தேதி என்ன பண்ண போறேன்னா வக்ர கதியில பின்னோக்கி வரப்போறாரு. இது ஒரு பெரிய விஷயம். எப்பயுமே ஒரு பிளானட் பின்னோக்கி அதிச்சாரம் இப்படியே போயிட்டு இருக்கும். இந்த தடவை புதன் கடகத்துல இருக்கக்கூடிய புதன் வக்ர கதியில பின்னோக்கி போய் சூரியனோட எகேன் செய்து தன்னுடைய வீட்டுக்கு போய் அமர போகிறார். வக்ர கதியில அமர போறாரு. எகேன் 4ஆம் தேதி என்ன பண்ண போறாரு, சுக்கிரன் உங்க 3 பேர் எடுக்க முடியலப்பா, நான் தனியா சூரியன் வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி 4ஆம் தேதி கடகத்தில் இருந்த சுக்கிரன் சிம்ம வீட்டிற்கு போய் கேதுவோடு சேர்ந்து அமர போகிறார். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அது. ஓகே, தென் அதுக்கப்புறம் 16ஆம் தேதி முடிஞ்சு அப்படியே நைட்டு ஒரு 2:30 மணிக்கு மேல சூரியன் தன்னுடைய அமைப்பை கடகத்தை நோக்கி செலுத்த போகிறார். இந்த கடகத்தை நோக்கி வரக்கூடிய காலம் தான் தட்சிணாயன புண்ணிய காலம். இது வரைக்கும் நம்ம உத்தராயண புண்ணிய காலத்துல இருந்தோம். இனிமே வரக்கூடிய காலம் ஆடி மாதம் ஆரம்பம் தட்சிணாயன புண்ணிய காலத்தை நோக்கி நாம் பயணிக்க போறோம். சூரியன் அப்படியே ரொம்ப வலுப்பெற்று வலுக்குறைந்து அப்படியே ஒவ்வொரு மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோட மக்களுக்கு சில நல்லவைகளையும் சில கொடுப்பனைகளும் கொடுக்க தயாராக ஆக போகிறார். ஸோ சூரியன் 17ஆம் தேதி ஜூலை 17ஆம் தேதி ஆடி மாதமான கடக வீட்டிற்குள் அடி எடுத்து வைக்க போகிறார். செவ்வாய் அங்கேயே ரிஷப வீட்டுல இருக்க போறார். எந்த ஒரு சேஞ்சும் இந்த மாதம் முழுமையும் இல்லை. ஸோ ராகு கேதுக்கள் எப்பயுமே அதே மாதிரி பொசிஷன் இருக்க போறாங்க. சனியும் தன்னுடைய இருப்பை 12ஆம் வீடான மீன வீட்டுல தான் செலுத்தி இருக்க போறார். ஸோ இங்கிருந்து குரு பெயர்ந்து சனிக்கு தன்னுடைய பார்வை பலத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி நிறைய ஒரு நல்ல காலகட்டத்தோடு நம்பிக்கை பிறக்கக்கூடிய காலகட்டத்தோடு இந்த ஜூலை மாதம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. சரி, வாங்க பார்க்கலாம் இப்படிப்பட்ட கிரக நிலைமை அமைப்போடு ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுமா, இல்லை இந்த மாசம் இப்படியேதான் போகுமா பார்க்கலாமா? தன்னுடைய குடும்பத்திற்காகவே அத்தனை தியாகம் செய்ய காத்து கொண்டிருக்கும் கும்பராசி நேயர்களுக்கு இந்த 1 மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா என்ன பண்ண போகுது, இருக்கிற 12 ராசிகளை யாருக்கு மாகாசிஸ் பட்சமா தெரிஞ்சு கும்பத்துல இந்த சும்மா சொல்லாதீங்கலாம் போடாதீங்க, ஜாலியா இருக்கீங்க. 2ஆம் வீட்டு அதிபதி உட்கார்ந்து போற அமைப்பே 6 இல்லை, அவர் 2ஆம் இடத்துக்கே பார்வை செய்யறாரு. தனக்காரகன் தனஸ்தானத்தை பாக்குறாரு. காசு பணம் துட்டு மணி அப்படியே சேவ் பண்ண போறீங்க. வரும்லாம் சொல்ல முடியாது, சேமிப்பு. 6ஆம் இடம் தான் சேமிப்பு. அந்த இடத்துல உட்காந்து குரு பாக்குறாரு அப்படின்னா பணம் விரயம் நிகழது தடுக்கப்பட போகிறது. இந்த மாசம் ஃபுல்லா சேமிப்பு தான். போன மாசமே குரு மாறும் போதே நான் சொல்லிட்டேன், காசு கரையாது, இனிமே விரயம் ஆகாது, கும்பராசிக்காரங்க கவலைப்படாதீங்க. இந்த தடவை அதே தான் சொல்றேன். இந்த தடவை இன்னுமே அதிகமான சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. செலவுகள் கம்மியாகும். நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைச்சாலே தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் பிறக்கும். 2ஆம் இடம் தான் வருமானம், 2ஆம் இடம் தான் உணவு, 2ஆம் இடம் தான் வாய். அதற்கெல்லாம் குரு பார்வை கிடைக்கும். நீங்க சொல்ற சொல் மந்திர சொல்லா இருக்கும். நீங்க சொன்னா 4 பேர் மதிப்பாங்க. இது வரைக்கும் ஐயா வேற வேலை இல்லை அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவை கும்பராசிக்காரர்களுக்கு நிகழப் போகிறது. இது வரைக்கும் ஒழுங்காவே சாப்பிட முடியாத கும்பராசிக்காரங்க ஒழுங்கா சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி இது வரைக்கும் குடும்பத்துல காசே தங்கல அப்படின்னு நினைச்ச கும்பராசிக்காரர்களுக்கு வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது.
என் பொண்டாட்டிக்கு வேலை இல்லை, எனக்கு வேலை இல்லை, இப்படியே இருந்த காலம் மாறி குடும்பத்திற்கான வருமானம் என்ன, உங்களுக்கும் வேலை கிடைக்கும், உங்க ஸ்பௌஸுக்கும் வேலை கிடைக்க போது, உங்க பிள்ளையா இருந்தால் பிள்ளைக்கும் நல்ல வேலை கிடைக்க போது, அதன் மூலமாக குடும்பத்திற்குள்ளான வருமானம் வருவதற்கு நீங்கள் காரணமாக போறீங்க. ஓகே. ஸோ கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை இந்த ஒரு விஷயம். ரெண்டாவது, 6ஆம் இடம் என்று சொன்னாலே கடன், பகை, எதிரி, நோய், வம்பு, வழக்கு இதெல்லாம் தம்சம் பண்ணக்கூடிய அமைப்புன்னு அர்த்தம். இது வரைக்கும் வாங்கின ஒரு கடன் இந்த மாசம் முடிய போகுது கும்பராசிக்காரர்களுக்கு. ஏன்னா குரு போய் உட்காந்துருக்காரு. குரு இருக்கிற இடத்தை பால் செய்வான்ற அமைப்புல இது வரைக்கும் இருந்த கடன், வழக்கு, வம்பு எல்லாம் போகுது. நோய் இருந்தா அது சரியா போகுது. ஆரோக்கிய மேன்மை நடக்க போகுது. ஆனாலும் புதன் வக்கரமா இருந்து நல்லா இல்லை. அதனால கோல்டு, ஃபீவரு, சளி எல்லாம் பிடிக்காம பாத்துக்கணும். புதன் வக்ரம் ஓகேவா இல்லை, 5ஆம் வீட்டு அதிபதி கொஞ்சம் வக்ரமா இருது அப்படின்றது நம்மளா மன ரீதியா போட்டு குழப்பிக்கோமே தவிர, அதே மாதிரி பிள்ளைகள் தான் 5ஆம் இடம். அவர்கள் குறித்த கவலைகள் கொஞ்சம் லைட்டா எட்டி பார்க்கும். அதனால அதுல மட்டும் கவனமா இருக்கணும். அதே மாதிரி காதல் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும் இந்த தடவை. அதே மாதிரி ஃபாரின்ல இருந்தா இங்கே வருவீங்க, இங்க இருந்தா ஃபாரின்ல போய் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த தடவை அந்த அமைப்பெல்லாம் கும்பத்துக்கு நிகழும். பிள்ளைகள் குறித்த கவலையில் இருந்து முதல்ல வெளில வருவீங்க. என் பிள்ளை வேலைக்கு போல, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கல, என் பிள்ளை இதெல்லாம் போயிடும். ஏன்னா 5ஆம் இடம் தான் குழந்தை ஸ்தானம்னு போயிடும். அந்த இடத்த விட்டு குரு நிவர்த்தி ஆகிட்டாரா, ஆல்மோஸ்ட் 2ஆம் இடத்தை பார்க்குறாரா, எல்லாம் சரியா போயிடும். நிறைய பேருக்கு காதல் திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள். கொஞ்சம் நான் திரும்ப ஒன்றை சொல்லிட்டு இருக்கேன், ராகு தலைக்கு மேல இருக்காரு. ஸ்கேம்ல மாட்டாம பார்த்துக்கிறது கும்பராசிக்காரன். ஆன்லைன் ஸ்கேம்ல மாட்டுறதுக்கான எல்லா விதமான 100 விதமான வாய்ப்பு இருக்கு. இது வரைக்குமாவது குருவோட பார்வையில சமத்து பையனா இருந்தார் ராகு. இப்ப குருவோட பார்வை இல்லை, கீழே இறங்கிட்டாரு. அப்ப புதன் வேற வக்ரமாறான், ராகுவை வேற பாக்குறான். கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த தடவை கும்பராசிக்காரங்க. எனக்கு தெரிந்து ஆன்லைன் ஸ்கேம்ல மாற்றுறது, பெண்கள் விஷயத்துல மாற்றுறது எல்லாம் இல்லாம கொஞ்சம் நான் சொல்ல முடியும், ஒரு தங்கச்சியா ஒரு அக்காவா கொஞ்சம் கவனமா இருக்கு. அடிச்சு கேட்பாங்க, அப்போ ஏடிஎம் நம்பருக்கு பின்னாடி நம்பரை சொல்லாதீங்க. ஏடிஎம் கார்டெல்லாம் 2வது, யாராவது இந்த ஸ்கேனர் அனுப்புறது. அதே மாதிரி இந்த வெஹிக்கிள், 4ஆம் இடம்லாம் வெஹிக்கிள், அந்த இடத்துல போய் குரு உட்காந்துருக்காரா, வெஹிக்கிள் சம்பந்தமா ஏதாவது லோனு அது இதுன்னு சொல்லி அதை டெஸ்ட் பண்ண வச்சு உங்க காசு ஆட்டையை கொடுப்பாங்க. ஸோ கவனம். ஸோ படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிப்பீங்க. நிறைய லக்கு வரும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லா லக்கு வரும். அப்படியே நான் தான் ஜெயிச்சேன், அரசியல் அரசாங்கத்தோட ஒரு கண்டிவிட்டிஸ் கிளாஸா இருக்குப்பா. 20 வயதுலேருந்து 40 வயது கூடிய திருமணம் வரக்கூடிய இடத்துல ஒரு சின்ன தொய்வு ஏற்படலாம். அதுக்காக கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க. இல்லை அது செய்யாத பண்ணாத ஒரு வீண் பழி உங்க மேல சுமத்திட்டு இருக்காங்க. அது அப்படியே கொஞ்சம் ஸ்டில் கண்டினியூ ஆகும். டென்ஷன் ஆகாதீங்க. 40 வயதுலேருந்து 60 வயது கூடிய ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான அத்தனை விதமான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். ஹெல்த் வைஸ் இந்த பிரச்சனை சரியாகும். புதிய இடம், புதிய மனை, புதிய வீடு, புதிய வாய்ப்புகள் என்று உங்களுக்கான புதிய 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 விஷயங்கள் உங்களை நோக்கி வர காத்திருக்கிறது.